நீங்கள் ரெகுலராக அதிக தூரம் ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கீங்களா? ட்ராவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? இதை சரி பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு கை ரெண்டை பின்னாடி கொடுத்துட்டு கழுத்தை லெஃப்ட்டு ரைட்டு திருப்பணும். திருப்பும் பொழுது ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது கழுத்தில் இருக்கிற டைட்னஸ்லாம் நல்லா ஃப்ரீ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடனே பின்னாடி கை ரெண்டை கோர்த்து வச்சுக்கிட்டு 2 எல்போவும் டச் ஆகிற மாதிரி கை முன்னாடி கொண்டு வரணும், கை பின்னாடி கொண்டு போகணும், திருப்பி முன்னாடி கொண்டு வரணும், பின்னாடி கொண்டு போகணும். ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லா மசில்ஸ் நல்லா ஃப்ரீயாக ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கை ஒரு கை தூக்கிட்டு ஆப்போசிட் ஷோல்டர் பின்னாடி வச்சுட்டு சைடில் பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது சைட் மசில்ஸ்லாம் நல்லா டைட்டாக இருக்கலாம், நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதனால் உங்களுக்கு அந்த டயர்ட்னஸே வராது. எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் ப்ரீத்தே ஹோல்ட் பண்ணாதீங்க, ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா கை ரெண்டு இப்படி நார்மலாக தொங்க போட்டுக்கிறீங்க. தொங்க போட்டுட்டு ஷோல்டர் மட்டும் மேலே தூக்கி ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு கீழே தொங்க விட்டுருணும். திருப்பி மேலே தூக்கிட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது மேல் முதுகு இருக்கிற டைட்னஸ்ஸு, சம்டைம்ஸ் கழுத்தில் இருக்கிற டைட்னஸ்ஸாக ரிலீஸ் ஆகும். இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கையும் கோர்த்துக்கிட்டு தலைக்கு மேலே தூக்கிக்கணும். தலைக்கு மேலே ஒரு ஃபேஸ் லெவலுக்கு நீங்கள் தூக்கி வச்சுக்கிட்டு நல்லா கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது முதுகில் இருக்கிற டைட்னால் நல்லா ரிலீஸ் ஆகும். ப்ரீத்திங்லாம் நார்மலாக வச்சுக்கணும். இந்த மாதிரி வைக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் டைட்னஸ் நல்லா ரிலீஸ் ஆகும். இதே பேட்டர்னில் கை கொடுத்துட்டு தலைக்கு மேலே தூக்கிட்டு கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். மேலே தூக்கணும். ஹோல்டு பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது முதுகில் இருக்கிற டைட்னஸ்லாம் நல்லா ஃப்ரீனஸ் இருக்கும். இது மேக்ஸிமம் சில பேருக்கு ஷோல்டர் பெயின் இருந்தால் செய்ய வேண்டாம், மற்றபடி ரிலாக்ஸாக செய்யுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துக்கிறீங்க. இது சேரில் தான் உட்காந்துன்ட்டு இல்லை, நீங்கள் ட்ராவல் பண்ணுற காரில் கூட இந்த மாதிரி சைடில் உட்காரக்கு ஆப்ஷன் இருந்தால் சைடில் உட்காந்துட்டு ஒரு கால் மேலே கால் போட்டுட்டு எந்த கால் மேலே போட்டிங்களோ அந்த காலை நல்லா கை வச்சு புஷ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது முதுகில் இருக்கிற டைட்னஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி தொடையில் இருக்கிற மசில்ஸ்லாம் டைட்லாம் இருந்துச்சுன்னா அங்கே ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ்லாம் நல்லா குறைஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 கை மேலே தூக்கிட்டு கீழே குனிஞ்சு ஃப்ளோரை டச் பண்ணணும். இது பண்ணும் பொழுது ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கணும். கை ரெண்டையும் மேலே தூக்கிட்டு ப்ரீத்திங் பண்ணுறீங்க, பண்ணிக்கிட்டே கீழே குமியும் போது ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க. திருப்பி ப்ரீத்திங் பண்ணிவிட்டு கை ரெண்டையும் மேலே தூக்குறீங்க, திருப்பி ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு கீழே பண்ணுறீங்க. இது பண்ணும்போது வயிறு அழுந்தாது, ரிலாக்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு சப்போர்ட்டில் இந்த மாதிரி காலை வச்சுட்டு ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணும்போது பின்னாடி கால் மடக்கக்கூடாது, முட்டியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். இந்த மாதிரி 2 காலும் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி பண்ணணும். இது மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் 2 காலையும் மாற்றி பண்ணுங்கள். அந்த தை மசில்ஸு, காஃப் மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் பெருசாக தெரியாது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கால் மேலே வச்சுக்கணும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த மாதிரி டேபிள் தான் இருக்குன்ட்டு ஏதாவது ஸ்டெப்ஸ் இருந்தாலும் ஓகே. காலை தூக்கி மேலே வச்சுட்டு இதில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். கீழே இருக்கிற காலை முட்டி மடக்காமல் வச்சுக்கணும். இதே மாதிரி ஆப்போசிட்டில் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த தை மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ரெகுலராக தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டயர்ட்லேருந்து நல்லா ரிலீஸ் கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். என்னென்ன போடணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பிளான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் லாஸ்ட்டாக ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. இந்த இடுப்பில் கை வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறது, ரிலீஸ் பண்ணுறது. இதெல்லாம் நீங்கள் 5 to 10 டைம்ஸ் ஹோல்டு பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு அங்கே டயர்ட்னஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.